இதில் வந்து இந்த எம்சிபி எப்பவும் ஆன்லேயே இருக்கணும். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு டேங்க் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் இன்னொரு டேங்க் செமி ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கிறது, அதாவது ஒரு டேங்க் நம்ம வந்து ஆன் பண்ணுறோம்ல, அது வந்து டேங்க் 1. டேங்க் 1 அது உங்களோட டேங்க். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கிறது டேங்க் 2. ஓகேங்களா. எப்போவுமே டேங்க் 2லேயே இருக்கட்டும். மேலே டேங்க் 2ஓட கேட் வால் ஓப்பன்லேயே வச்சிடுறீங்க. ஓகேங்களா. டேங்க் லோ ஆச்சுன்னா ஆனாக்கும், டேங்க் ஃபுல் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும், சம்பு டேங்க் ட்ரை ஆச்சுனாலும் கட் ஆஃப் ஆகிக்கும் கீழ் தொட்டி. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ண போகிறப்போ இந்த சுவிட்சை டேங்க் 1க்கு சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிட்டு கேட் வால்வும் மேலே மாற்றிட்டு நீங்கள் இந்த க்ரீன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பம்புன்ற லைட்டு ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேங்களா. டேங்க் ஃபில் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா. இப்போ வேணால் செக் பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டேங்கை ஃபில் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் கேட் வால் மட்டும் மேலே மாற்றிட்டு வாங்க. நான் மேலே போய் மாற்றுறேன். ஓகேங்களா. நீங்கள் இங்கே ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னென்னா நான் இப்போ இதை மிடில் வச்சிடறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா டேங்க் 1க்கு மாற்றிட்டு க்ரீன் மட்டும் அழுத்துறீங்க. நான் மேலே கேட் வால் ஓப்பன் பண்ணிடுறேன். உங்களோட கேட் வால் நான் மேலே போயிடுறேன். ஓகே. இந்த கேட் வால்வில் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது டேங்க் 2ஓட கேட் வால்வில் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்க் 1ஓட கேட் வால் ஓப்பன் பண்ணிட்டேன். சார் ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணுங்கள் சார். சார் ஆன் பண்ணுங்கள். இப்போ டேங்க் 1ஓட கேட் வால்வை ஆன் பண்ணியாச்சு. ஸோ சென்சார் இங்கே இருக்குங்க. இந்த சென்சாரை டச் பண்ணும்போது மோட்டர் ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா. ஆஃப் பண்ணிட்டேனே, இப்போ தான் ஆஃப் பண்ணேன் சென்சாரை டச் பண்ணி. ஓகேங்களா. எப்படிங்க இந்த சென்சாரை டச் பண்ணும்போது மோட்டர் வந்து ஆஃப் ஆகிக்கும். ஓகேங்களா. பார்த்துட்டுங்களா. ஒரே ஒரு டைம் ஆன் பண்ணுங்கள். புஷ்ஷை டச் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிக்கும். ஆன் ஆகாது. செகண்ட் டேங்கோட கேட் வால் ஓப்பனில் வச்சுருக்கோம். இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நீங்கள் இதை சுவிட்ச் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். டேங்க் 2ன்னு சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு மேலே வந்துடுங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த டேங்க் வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லோ லெவல் சென்சாரை தண்ணியிலேருந்து வெளியில் எடுங்க. இந்த சென்சார் இப்போ தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். எடுத்தோடனே மோட்டர் ஸ்டார்ட் ஆகிக்கும். உள்ளே போட்டுருங்க. அதோட ஒர்க் அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ மோட்டர் ஆன் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கு. தென் எப்போ இந்த சென்சாரை டச் பண்ணுதோ அப்போ மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். மேலே அவ்வளோதான் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே. ஒரு டச்சுன்னு ஆஃப் ஆகிடுச்சு. கீழே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்.